வெல்கம் விவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் அனிமீஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனிமீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5மே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த 5 அனிமீஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூவாக அனிமி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த 5 அனிமீஸ் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷனில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு 5 அனிமீஸ் மட்டும்தான். இந்த 5 அனிமீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த 5 அனிமீஸுமே வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன அனிமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 7th January 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு வேறு லெவலில் இருக்கிற அனிமினே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமி வந்து சூப்பராக தான் இருக்குது. இந்த அனிமியோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்ஸ் ஓப்பன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் கேட்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த கேட்ஸை பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் வரைய கேட்ஸை பிரிச்சிருப்பாங்க. இப்படி அந்த ரேங்க்ஸ் வரைய அந்த கேட்ஸை பிரித்து அதுக்குள்ளே இருந்து வெளியே வர மான்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் வரையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்ததுலேருந்தே நம்ம வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இந்த அனிமியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே இல்லாமல் இருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஒன்று கிடைக்குது. அதாவது அவரை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் ஒன்று கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் பவர் மூலிமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெஸ்ட் ஹண்டராக மாறாரு அப்படின்றத இந்த சோலோ லெவலிங்கோட கான்செப்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு அனிமி கைஸ். 12 எபிசோட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சீசன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். யாராவது பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த அனிமியை பார்க்குறதா இருந்தால் Crunchyroll அண்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன அனிமி பார்க்க போகிறோன்னா மை ஹீரோ அகாடமி. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 3rd April 2016 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவரும் இல்லாத ஒரு பர்சனாக இருப்பார். பூமியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாருக்குமே அதாவது மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பவரை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அதை தடுக்கிறதுக்காக நிறைய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பவரை வச்சு அவங்கள தடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆல்மைட் அப்படின்ற ஒரு டாப் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த ஹீரோ மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக எந்த ஒரு பவரும் வந்திருக்காது அவர் பிறந்ததுலேருந்து. இப்படி இருக்கும்போது இவர் ஆசைப்பட்டுக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரோல் மாடலான ஆல்மைட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பவர் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவரை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. இப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை ரொம்பவே பார்த்தீங்கன்னா தயார்படுத்திக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்துக்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகுறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த பவரை பார்த்தீங்கன்னா எப்படி நல்லபடியாக யூஸ் பண்ணி பழகுறாரு அப்படின்றத இந்த அனிமியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு அனிமி. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இருந்து தமிழ் டப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சண்டேன்னு சொல்லிட்டு 6 எபிசோட் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு அனிமி கைஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 7வது சீசன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அனிமி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமியை பார்த்து முடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன அனிமி பார்க்க போகிறோன்னா டெத் நோட். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 4th October 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டெத் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தான் கையில் இருக்கிற ஒரு புக். அந்த புக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் கிடைக்குது. இப்படி கிடைச்சதுக்கப்புறம் அந்த புக்குனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நேமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதணும்னா அவர் பார்த்தீங்கன்னா இறந்துருவார். இதுதான் அந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த புக்கை வச்சு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளோட நேமெல்லாம் அதில் எழுத ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் மட்டும் இல்லாமல் நல்லவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட லைஃப்பில் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த அனிமியோட பேலன்ஸ் ஸ்டோரி லைனாக இருக்கும்.
இந்த அனிமி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே ஒரு சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 37 எபிசோட்ஸ் மட்டும்தான் இந்த அனிமியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் இந்த அனிமியும் பார்க்க வேண்டிய ஒரு அனிமி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன அனிமி பார்க்க போகிறோன்னா நருட்டோ. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 15th February 2007 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 720 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமங்கள் இருக்குது, லீஃப் வில்லேஜ், சாண்ட் வில்லேஜ் அண்ட் ஃபயர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வில்லேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவராக இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய ஒக்ககை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதாவது அந்த கிராமத்து தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலைமைக்கு போகிறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ரெடி பண்ணிக்கிறாரு, இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வர்ற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி சமாளித்து அந்த பவரை வச்சு இவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய ஷினோபி ஆகிறாரு அப்படின்றது தான் இந்த அனிமியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். பட் இந்த அனிமி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அதே மாதிரி வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஆனால் யார் ஹீரோன்ற இதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரோட பேக் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் ஸ்டோரியை கொடுத்து அது பார்த்தீங்கன்னா நம்மளை ஏற்றுக்கோ, அதாவது இவன் வில்ல இல்லை இவன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் யாருமே வில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமியை உருவாக்கின கிஷிமோட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு அனிமி, யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த அனிமியும் பார்த்தீங்கன்னா சோனியிலிருந்து இப்போ தான் தமிழ் டப்டு பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியூவாக யாராவது அனிமி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அனிமி, எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன அனிமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 20th October 1999 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1130 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய அனிமி, அதாவது பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் இருக்கிற அனிமி. அண்டு யாருமே மிஸ் பண்ணக்கூடாத அனிமியும் கூட, ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அனிமிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனும் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. அந்த லைவ் ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கும் இந்த ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனிமி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலரான அனிமியும் கூட. பார்க்காதவங்களுக்கு கூட ஒன் பீஸ்னால் அது ஒரு அனிமி, அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமியோட நேம் இருக்கும். இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா மங்கி டி லூபி அப்படின்றவர் தான் ஹீரோவாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பைரேட்டுகளின் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி டீம் உருவாக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் தனக்குன்னு ஒரு தனி டீமை உருவாக்கி எப்படி இவர் பைரேட்டுகளோட ராஜா ஆகிறாரு அப்படின்றது தான் இந்த அனிமியோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இவர் இதை செய்யணும்னா ஒரு ட்ரெஷர்னு இருக்கும். அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம மங்கி டி லூஃபி எடுத்துட்டாருன்னா அவர் தான் பைரேட்டுகளோட ராஜாவாக இருப்பார். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு இவர் போகும்போது இவருக்கு வர பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கிற ஒரு அனிமியும் கூட, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த அனிமி. இந்த அனிமியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீக் தான் பார்த்தீங்கன்னா சிஎன் கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு 6 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த வீக். அண்டு தமிழில் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தமிழில் பாருங்கள், நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு அனிமி. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 5 அனிமியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் கைஸ். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஃபஸ்ட்டு அனிமி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 5 அனிமிஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த 5மே ஆட் பண்ணியிருப்பேன். இந்த 5 அனிமி தவிர இன்னும் நிறைய அனிமீஸ் இருக்குது கைஸ். அதாவது அட்டாக் அண்ட் டைட்டன் அண்டு வின்லேண்ட் சாகோ, அது மட்டும் இல்லாமல் ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அனிமி இருக்குது கைஸ். பட் இந்த அனிமியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு அனிமி பார்க்குறதா இருந்தால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.